அமெரிக்கால ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு இளம் வயதுல அதிக அளவான இனிப்பான உணவுப் பொருட்களை கொடுக்கறது அவங்களுடைய முழு வாழ்நாள்லயும் பல்வேறு நோய்களுக்கு அவங்கள ஆளாக்க கூடும் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பதா சொல்லியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, தொடர்ந்துமே இனிப்பு உணவுகளை சாப்பிடுறது மூலமா குழந்தைகள்ல அதிக உடல் பருமனும், இளம் வயதிலேயே ரத்த அழுத்தமும், அதே போல டைப் 2 நீரிழிவு நோய் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அமெரிக்கால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குழந்தைகள் சராசரியா டெய்லி 17 தேக்கரண்டி அளவு சர்க்கரைய சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இது எதிர்காலத்துல பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை உருவாக்க கூடும் அப்படின்னு சொல்லியும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சிறுமிகளுக்கு அதிக அளவுல இனிப்பு உணவுகளை கொடுக்கிறது அப்படின்றது அவங்களுடைய வளர்சிதை மாற்றத்தை பாதித்து முன்கூட்டியே பருவ மாற்றம் அடையக்கூடிய நிலையை உருவாக்குமா. அதே போல அதிக சர்க்கரை உட்கொள்ளும் போது கல்லீரல் செயற்பாடு கடுமையா பாதிக்கப்படுது அப்படின்னும், மூளையுடைய செயற்பாடுகள்ல பாதிப்பு ஏற்படும், அறிவாற்றல் வளர்ச்சி குறைவது ஆய்வுகளால உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. இனிப்பு அப்படின்றது வெறும் சீனி அதே போல சர்க்கரை மட்டும் கிடையாது. பதப்படுத்தப்பட்ட தானியங்கள் முதல் பழச்சாறு வரைக்கும் பல்வேறு உணவுகள்ல இந்த இனிப்பு இருக்கு. அதனால இந்த வகையான உணவுகளை குறைத்து உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா உள்ளிட்ட உலகளாவிய ஊட்டச்சத்து நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க.